சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்திருக்கும் ரெமோ திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வருது. குறிப்பா தமிழ்நாட்டில் முதல் வாரத்தில் மட்டுமே 33 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதாவும் உலகம் முழுக்க 40 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில ரெமோ படத்தோட சக்சஸ் மீட் நேற்று நடைபெற்றுச்சு. பொதுவாக வெற்றி விழானா அதில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் ரெமோ திரைப்படத்தோட வெற்றி விழாவில் நிறைய இமோஷனலான விஷயங்கள் நடைபெற்றுச்சு. குறிப்பாக சிவகார்த்திகேயன் ரெமோ திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்பட்டதா சொல்லியிருக்காரு. அதோட படக்குழுவினர் படம் பற்றி பகிர்ந்திருக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய சக்சஸ் அளக்குறதுன்றது என்ன பணம் போட்டோமோ அது ரிட்டர்ன் வந்துச்சாங்கிறத வச்சு மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் 100% ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச படம்ன்றது இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. 98, 97, 70, 80 இது எத்தனை சதவீதம் பேருக்கு பிடிக்குதோ அதை பொறுத்து ஹிட் அமையும். நான் பார்க்குறது அந்த ஒரு வகையில் மட்டும்தான். இந்த மேடை நாங்கள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஒரு தமிழ் சினிமாவோ ஒரு காவியத்தை எடுத்திருக்கோம் சொல்கிறதுக்காக இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு படத்தை என்னைக்காவது ஒரு நாள் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கீங்க. அபய் சண்முகனுடைய ஒரு இன்சிடென்ட், அதான் ஆக்சுவலாக ஜெமினி கணேசன் கேரக்டர் சிவாஜி சார் தான் நடிக்கிறதா இருந்தது. அப்படியான ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆமாப்பா நான் அந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டி மாதிரி வைக்கல. அப்போ அந்த கேரக்டரை ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக வச்சுருந்தோம். லுக்கே சிவாஜி சார் அப்படிமா மெஜஸ்டிக்காக தான் நடந்து வருவார். என்ன சண்முகி அப்படின்னு மேலே கீழே இப்படி கண்ணு மட்டும் தான் பார்க்கும். அந்த மாதிரி தான் நம்ம கமல் சார் நான்லாம் பேசி வச்சுருந்தோம். பட் அப்போ சிவாஜி சாருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால வேண்டாண்டா இப்போ ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு பசங்க சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் ஜெமினி சார். ஜெமினி சாருக்கு அப்போ காதல் மன்னன்னு ஒரு பேர் இருந்தது. ஜெமினி ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் காதலிப்பான், யாராக இருந்தாலும் காதலிப்பான், அவனை போட்டுக்கிட அந்த கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ அப்படி இன்னைக்கு சதீஷ் அந்த மாதிரி அந்த அபய் சண்முகி நிறைய பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு சொல்லியிருக்காங்க, ஜெமினி சார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா முதல்ல சிவகார்த்திக் அது வேற மாதிரி சொன்னார், லவ் பண்ணியிருப்பாருன்னு. யோகி பாபுன்னு அவரோட மான்கராத்தையில் அவர் பண்ண அந்த வவ்வால்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சது. மலேசியா போகும்போது அதை பற்றி நிறையா பேசினாங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணனுக்கு தான் 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது, இன்னொரு கிளைமேக்ஸ் நாங்கள் வைக்கல. அது நாங்கள் புடவை கடையில் புடவை எடுக்க போகும்போது அந்த ப்ரௌன் கவுனில் இருப்பேன் நான். அப்போ அந்த புடவை கடைக்கு அவர் வந்திருப்பார். நம்ம கல்யாண புடவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அவர் உள்ளே வந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல ஆக்சுவலாக அங்கே ஒரு எண்டிங் வச்சுருந்தோம், அது அப்புறமா எடுத்துட்டோம் இந்த எண்டிங்காக. ஏன்னா இது ஒரு தொடர் கதையாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அங்கே என்னன்னா இவர் வெளியே நிற்பார், நான் டென்ஷனாக இவனை எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் நானும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ட்ரையல் ரூமுக்கு போகலாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு 2 பேரும் ட்ரையல் ரூமுக்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். நான் கதவை திறந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுவேன். வெளியே வந்தோடனே இவர் அப்படியே ஸ்லோவாக வெளியில் வருவார், கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். அப்போ அந்த புடவை கடைக்காரர் கேட்பார், சார் ஏதாவது பார்க்குறீங்களா? பார்த்துட்டேன்டா சார், வெரைட்டியாக இதில் இருங்கடா வெரைட்டி, என்ன விடுங்கடா அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே போயிடுவார். பட் டைரக்டர் சார் இல்லை அது ஒரு தொடர்கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால அதை நான் விட்டுறேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டார். ஸோ இது நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த படங்களில் நான் நடித்த படங்களில் 2 கிளைமேக்ஸ் எதுக்குமே ஷூட் பண்ணதில்லை, அவருக்கு தான் ஷூட் பண்ணியிருந்தோம். சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து நட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. பாக்கி ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோவுக்கு மொட்டை மாடியில் கதை சொல்ல வந்தார். அப்போது கதை சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஓகே பாக்கி இந்த படம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னேன். ஏன்னா இந்த கதையில் இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ என்னால் மியூசிக்கலி ஐ தாட் ஐ கேன் கிவ் அவுட் மை பெஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ தேங்க்யூ பாக்கி. அண்ட் அவர் எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கல. நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் பாட்டு தர மாட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை ஆனப்புறம் கொடுத்தா பாக்கி அதில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார் அப்படின்னு அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கைக்கு நன்றி பாக்கி. அண்ட் கண்டிப்பாக உங்கள் அடுத்த படமும் நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ பாக்கி. சிவகார்த்திகேயன் சார் கதை கேட்டு என்னை வெயிட் பண்ண வச்சாலும், இவ்வளோ பெரிய
ப்ராஜெக்டாக செட் பண்ணி கொடுத்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் சிவா சார் தான். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் அவரை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த லேடி கேட்டப்ன்ட்டு ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து ஆசைப்பட்டு நடித்தார். ஸோ அது வந்து அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. நானும் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கு இந்த மேடையை நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் படத்தை பார்க்கும்போது நான் இன்னும் இங்கே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எனக்கு சில சஜஷன்ஸ் இருந்திருக்கும். கீர்த்திக்கு இருந்திருக்கும், பாக்கிக்கு இருந்திருக்கும், இப்படி பண்ணியிருக்கலாம்னு அணிக்கும் இருந்திருக்கும். பட் ஒரு மனிதன் கம்ப்ளீட் பர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய லெஜெண்டரி டெக்னீஷியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனிதன் இந்த ப்ராடக்டை எடுத்ததுலேருந்து முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை கொண்டு போய் சரியாக நிறுத்தினாருன்னா அது ஆர்டி ராஜா சார். உங்களுக்கு வந்து பெரிய வணக்கம், நன்றி சார். ஏன்னா ரஜினி முருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்குது, 7 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணேன், ராஜானனுக்கு ஃபோன் பண்ணேன். தெரில சிவா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு என் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா. எந்த தவறுமே எங்கள் டீமோ நாங்களோ செய்யாமல் அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையே சுற்றி ஓடி வேலை செஞ்சு அந்த வழி தேவையில்லை. அப்படி ஒரு வழி அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வழி எதுவுமே கொடுக்காம எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. நான் 18 மணி நேரம் ஷூட்டிங் போயிட்டு நான் போய் குழந்தையோட விளையாடலாம். ஆனால் அந்த மனிதரை நான் அவங்க ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும். எனக்கு ரொம்ப எமோஷனல். நான் பார்த்துருக்கேங்க நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை கொடுங்க, இது ஆடுக்கு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்காரு. ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவுசெய்து நான் இங்கே வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காக அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க. அவரையும் சரி என்னையும் சரி. சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், என்னடா ஏறுற மேடையிலலாம் நான் அழுகிறேனேன்னு சொல்லி. தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு அழுதாதான் தப்புன்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக இருக்கேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு, எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் அழுததுக்கு வருத்தப்படல. இந்த கண்ணீரை தாண்டி எனக்கு ராஜாண்ணனுக்கு என்ன திருப்பி கொடுக்குறதுன்னு தெரில. ஐ வில் பி வித் யூ ராஜாண்ணா. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது பெருசாக செய்யலாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் நினைக்கலாம் ரொம்ப ஹிட் வந்துட்டு இருக்கு நிறையா அப்படிங்கிறது. இங்கே அதுதான் பெரிய பயத்தை கொடுக்குது. ஏன்னா இது ஏதோ நான் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஹிட்டை திருடிட்டு வரேன்ற மாதிரியே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப போராடி தான் இந்த ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பதட்டப்பட வேண்டியிருக்கு. 6 மாதம் சும்மா உட்காந்துருந்தேன் நான். அந்த டைமில் 2 படம் பண்ணியிருந்துருக்கலாம் சும்மா ஜாலியாக. அப்படி பண்ண விருப்பம் இல்லை, சந்தோஷமாக பண்ண முடியல. இதில் டெய்லி 20 மணி நேரம்லாம் ஒரு நாள் நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். டயர்டாக இருந்திருக்கேனே தவிர சோகமாக நான் இருந்ததே இல்லை இந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயும். நான் இப்படியே தான் எல்லா படங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் சரியில்லை, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை திருத்திக்கிட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயார். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய நன்றி.